நேர்களே, வாக்கு எண்ணிக்கை தொடங்கி மிக முக்கியமான தகவல் நேர்களே இது. ஏனென்றால் தற்போது உள்ள இந்த முன்னிலை நிலவரங்கள் 104, 68, 62 என்று இருக்கிறது. இது தலைகீழாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியது. தற்போது 1 மணி ஆக போகிறது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இதுவரை வெறும் 30% வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கிறது. வெறும் 30% வாக்குகள். இன்னும் 2 பங்கு வாக்குகள், 2 பங்கு வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. இது ஒரு ட்ரெண்ட். இப்படி இருக்கலாம், இந்த வகையில் சென்று கொண்டிருக்கின்ற ட்ரெண்டை காட்டுகிறது. ஆனால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் பல தேர்தல்களில் இது போன்று அதிரடி மாற்றங்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக ஹரியானாவில் கொடுத்த சட்டமன்ற தேர்தலிலே முதலிலே ஒரு கட்சி அதீதமாக சென்று கொண்டது, பிறகு தலைகீழாக மாறிய வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் தற்போதைக்கு இதுதான் ட்ரெண்டாக இருக்கிறது. ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட 60% வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. 35% தான் எண்ணப்பட்டிருக்கிறது. 60% வாக்குகளிலே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் வரலாம், வராமல் போகலாம், அல்லது விஜய்க்கு அதீதமாக வரலாம், அல்லது மற்ற கட்சியிலும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. செங்கை பத்மநாபன், இப்போ நான் சொன்ன கருத்து என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் 65% வாக்குகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. இதில் மாற்றம் வருமா, இல்லை இந்த ட்ரெண்டு தான் நீடிக்குமா? நான் பல முறை அந்த கருத்தை சொல்லிட்டேன். நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்களா இல்லைன்னா புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம். நிரந்தர நண்பர்களும் நிரந்தர நாங்கள் காலகாலமாக அது 6 மாதமாக சொல்லிட்டு வரோம். நீங்கள் அது ஏற்கல மறுத்தீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுக 2வது இடத்திலும் திமுக 2வது இடத்திலும் இருக்கின்ற நிலையில் தாவேகா முன்னிலை இருக்குது. சில இடங்களில் அதிமுக முன்னிலையிலையும் 2வது தாவேகா, சில இடங்களில் அதிமுக முன்னணி தாவேகா 2வது நிலையில் இருக்குது. ஆனால் முன்பு சொன்னதை போல அனைத்து பகுதிகளிலும் தாவேகாவுக்கு வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு என்று விமர்சனம் செய்து அணில் குஞ்சு என்றெல்லாம் விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில் பெண்களுடைய வாக்கு முழுமையாக திரும்பிய பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காண ஆரம்பித்தோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் என்ன இருக்கின்ற 65% வாக்குகளும் அதில் கணிசமான வாக்குகள் தாவேகாவுக்கு சேரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது உங்க கணக்குல 150 கடக்கும் தாவேகா 130 150 தொடுவது காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம்னு சொல்லிட்டீங்க. பாக்கியராஜ், காலத்தின் கட்டாயத்துல மாற்றம் வருமா, இல்ல இந்த காலத்தின் கட்டாயம் அப்படியே தொடருமா? அவர் சார்ந்த கட்சிக்கு தான் ஆதரவு தானே சொல்லுவார். நிச்சயமா இல்லையா? அதனால அவர் அப்படி சொல்றாரு. இதை நீங்க கடந்த வாரத்தில் பேசுனீங்க, அதை ஏத்துக்கிட்டேன். இப்போதான் கண்ணு எதுக்கு சார் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி இது இருக்கு இல்ல, அது என்னன்னு பார்க்கலாம். இருங்க, அவர் பேச விடுங்க. பேச விட மாட்டேன்றீங்களா? என்னுடைய கருத்தை நான் தானே பதிவு செய்யணும். உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க. அதாவது இப்போ வரைக்கும் இப்போ சார் ஓட்டப்பந்தயத்தில் கடைசி